நாங்க லீக்ல எப்படி வேணாலும் விளையாடுவோம், ஆனா ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நாங்க தான் அப்படின்னு சொல்ற ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு வரப்போற ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 3-4 முக்கியமான பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ் அவுட் ஆகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐசிசி டோர்னமெண்டே வேற லெவல்ல எடுத்துட்டு போற ஸ்கிப்பர் பேட் கமின்ஸ் இருக்காருல்ல, அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் இன்ஜுரினால சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாட முடியாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஜாஸ் ஹேசல்வுட் அந்த டீமோட ரொம்ப முக்கியமான ஒரு பவுலர், அவருக்கு ஒரு ஹிப்ல இன்ஜூரி ஏற்பட்டதுனால அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா ஆல்ரவுண்டர் மிச்சல் மார்ஸ் இருக்காருல்ல, அவர் என்னதான் டெஸ்ட் கிரிக்கெட் பெருசா நல்லா விளையாடல அப்படின்னாலும் ஓடிஐ கிரிக்கெட் அப்படின்னு வந்துச்சுன்னா அவர் ஒரு பைசன் அப்படின்னே சொல்லலாம். அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் இன்ஜூரினால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்னாலையும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 விளையாட முடியாது. சரி ஓகே அப்படின்னு பாக்குறப்போ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் திடுத்துப்புன்னு வந்து நான் வந்து இதுக்கப்புறம் ஓடிஐ கிரிக்கெட் விளையாட போறது இல்ல, ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறேன்னு அறிவிச்சிட்டாரு. அதுக்கான ரீசனும் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர் ஸ்குவாட்ல இருந்தாரு, திடீர்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. சோ சம்திங் அங்க ஏதோ ராங்கா இருக்கு. சரிப்பா மத்தவங்கள வச்சு விளையாடலாம், ஸ்மித் நல்லா கேப்டன்சி பண்ணிடுவாரு இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி மிச்சல் ஸ்டார்க் இருக்காருல்ல, அவர் சில பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வர முடியாது அப்படின்னு வித்ட்ரா பண்ணிட்டாரு. அட என்னடா இது கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பேட் கமின்ஸ், ஜாஸ் ஹேசல்வுட், மிச்சல் மார்ஸ், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்க் இல்லாம இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை ஆஸ்திரேலியா எதிர்கொள்ள போறாங்க. பார்க்கலாம் இந்த புது பசங்களும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பெரிய கைகளும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.